ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். நாடுகளின் வளர்ச்சியும் பரவலும். சேம், காம், யாப்பேத் ஆகியோர் நோவாவின் மகன்கள். வெள்ளப்பெருக்குக்கு பின் இவர்கள் மேலும் பல பிள்ளைகளுக்கு தந்தையானார்கள். இங்கே அவர்களின் பிள்ளைகள் பற்றிய பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. யாப்பேத்தின் சந்ததி: கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் ஆகியோர் யாப்பேத்தின் மகன்கள். அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா ஆகியோர் கோமரின் மகன்கள். எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் ஆகியோர் யாவானின் மகன்கள். மத்திய தரை கடல் பகுதியில் வாழ்ந்த ஜனங்கள் யாப்பேத்தின் வழி வந்தவர்கள். ஒவ்வொரு மகனும் தனக்குரிய சொந்த நிலத்தை பெற்றிருந்தான். ஒவ்வொரு குடும்பமும் பெருகி வெவ்வேறு நாடுகள் ஆயின. ஒவ்வொரு நாடும் தனக்கென்று ஒரு தனி மொழியை பெற்றது. காமின் சந்ததி: கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் ஆகியோர் காமின் பிள்ளைகள். சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா ஆகியோர் கூஷின் பிள்ளைகள். சேபா, திதான் ஆகியோர் ராமாவின் பிள்ளைகள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். நிம்ரோத் பூமியில் மிக வல்லமை மிக்க வீரனானான். இவன் கர்த்தருக்கு முன்னால் பெரிய வேட்டைக்காரனாக இருந்தான். இதனால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்ற வழக்குச் சொல் உண்டானது. நிம்ரோத்தின் அரசாட்சி பாபேலிலிருந்து ஏரேக், அக்காத், சினேயார் நாட்டிலுள்ள கல்நேவரை பரவியிருந்தது. நிம்ரோத் அசீரியாவுக்கு போனான். அங்கு நினிவே, ரெகபோத், காலாகு, ரேசேன் ஆகிய நகரங்களை கட்டினான். ரெசேன் நகரமானது நினிவேக்கும் காலாகுக்கும் இடைப்பட்ட பெரிய நகரம். லூதி, ஆனாமி, லேகாபி, நப்தூக்கீம், பத்ருசீம், பெலிஸ்தர், கஸ்லு, கப்தொர் ஆகியோரின் தந்தை மிஸ்ராயிம். கானான் சீதோனின் தந்தையானான். இவன் கானானின் மூத்த மகன். கானான் கேத்துக்கும் தந்தை. கேத் கேத்தியர்களின் தந்தையானான். எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஈவியர், அர்கீரியர், சீனியர், அர்வாதியர், செமாரியர், காமாத்தியர் ஆகியோருக்கும் கானான் தந்தையானான். இவனது சந்ததியினர் உலகின் பல பாகங்களிலும் பரவினர். கானான் தேசத்தில் இருந்தவர்களுக்கு தம் எல்லையாக சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும், அது முதல் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டும் இருந்தது. இவர்கள் அனைவரும் காமுடைய சந்ததியார்கள். இக்குடும்பத்தினர் அனைவரும் தங்களுக்கென்று சொந்த மொழியும் சொந்த பூமியும் உடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் தனித்தனி நாட்டினராயும் ஆயினர். சேமின் சந்ததி: சேம் யோப்பேத்தின் மூத்த சகோதரன். அவனது சந்ததியில் ஒருவனே ஏபேர். ஏபேரே எபிரேய ஜனங்கள் அனைவருக்கும் தந்தையானான். ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் ஆகியோர் சேமின் பிள்ளைகள். ஊத்ஸ், கூல், கேத்தேர், மாஸ் ஆகியோர் ஆராமின் பிள்ளைகள். அர்பக்சாத்தின் மகன் சாலா, சாலாவின் மகன் ஏபேர். ஏபேருக்கு 2 மகன்கள். ஒருவன் பேர் பேலேகு. அவனுடைய நாட்களில்தான் பூமி பகுக்கப்பட்டது. யுக்தான் இன்னொரு மகன். அல்மோதாத், சாலேப், அசர்மாவேத், ஏராகை, அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஒப்பீர்
ஆவிலா, யோபா ஆகியோரை யொக்தான் பிள்ளைகளாக பெற்றான். இவர்களின் பகுதிகள் மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகி செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்கள் அனைவரும் சேமுடைய வாரிசுகள். இவர்கள் அனைவரும் தம் குடும்பங்கள், மொழிகள், நாடுகள், தேசங்கள் வழியாக வரிசைப்படுத்தப்பட்டவர்கள். நோவாவின் பிள்ளைகளால் உருவான குடும்ப பட்டியல் இதுதான். இவர்கள் தங்கள் நாடுகளின்படி வரிசைப்படுத்தப்பட்டனர். வெள்ளப்பெருக்குக்கு பிறகு இக்குடும்பங்கள் தோன்றி பூமி முழுவதும் பரவினர். ஆமேன்.